நம்ம நாட்டுல இல்லன்னா என்னமா அர்த்தம் எங்களுக்கு? எனக்கு அது சொல்லுங்க. ஒரு நாள் இருந்தால 10 நாள் ஆயிடுச்சு பாரு. மைக்க போட்டுருக்கா கண்டிப்பா நாங்க தற்கொலை தான் வீட்டுக்கு போக மாட்டோம். வீட்டுக்கு போக மாட்டோம். நான் எதனா ஒண்ணு பண்ணிட்டேன். அப்படி யோசிக்காதீங்க சொன்னாரு. இல்லாட்டினா நான் சொல்றதான் எல்லா குப்பையும் கொண்டு உள்ள கொட்டிட்டு நீ தனியார வச்சு நீ எப்படி கிளீன் பண்ற பாப்பாடு விடுவோம். சாமதான பேதண்டம் தான், இனிமே விட முடியாது. இந்த நாட்டுல இருக்கிறவங்க தானே அதுவும் ஏற்கனவே பாத்துட்டு இந்த வேலையை நிரந்தரம் பண்ண கேக்குறோம். எங்களுடைய பொம்பளைங்களை வச்சு மாடல் பண்றாங்க. பொம்பளைங்களை வச்சு மாடல் பண்றாங்க. மனசாட்சி இல்லாம இருக்காங்க. திராவிட மாடல்னா இதுதான். ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா அப்செட் ஆகுது. எதனா பண்ணுங்கன்னு தான் தோணுது. வீட்டுக்கு போனா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாராலும் உயிரோட இருக்க முடியாதும்மா. எங்களால இப்ப விக்கிற விலைவாசிக்கு எங்களால வாழவே முடியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆயிடுது சாப்பாடு செலவு. எங்களால எப்படி முடியும்? எங்களால முடியாது. நாங்க எதனா ஒண்ணு பண்ணிக்குவோம். எங்களுக்கு வேலை வேணும். எங்களுக்கு எங்களுடைய வேலை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எங்கப்பா புருஷனை நம்புறது? எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துதான் வேற என்ன மிச்சம் நம்மளுக்கு? அவங்க சம்பாதிச்சு கொடுத்தாங்க. நாங்க ஏன் இந்த வேலைக்கு வர போறோம்? அந்த போராட்டக்காரங்களோட இருக்கிறேன். பெண்கள் தலைவர்கிட்ட சரி, யார் அண்ணா கூட இருக்காங்க தலைவர் கூட? எனக்கு நம்பர் அனுப்புறீங்களா? இன்னைக்கு சொல்லிடுவாங்க, அன்னைக்கு சொல்லிடுவாங்க பார்த்தேன். இத்தனை நாளா இன்னும் சொல்லல இருந்தா இன்னைக்கு ஊருக்கு போறவ இருந்துச்சு. அப்படியே பேச்சுவார்த்தையே இல்லைன்ட்டாங்கம்மா. அப்ப எப்படிமா எங்களால முடியும்? அப்ப எதுக்கு நாங்க இங்க இருக்கிறோம்? எங்களுக்கு அதை சொல்லுங்க. பேச்சுவார்த்தை இனிமே இல்லைன்ட்டாங்க. அப்ப நாங்க எப்படி இருக்கிறது? என்ன பதில் எங்களுக்கு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இப்ப எங்களுக்கு முதல்ல நீ அழுகிறத நிறுத்துக்க. கண்ணீர் எதுக்குமே பதில் கிடையாது. இப்ப கோவம் மட்டும்தான் நமக்கு பதில். நீங்க உள்ள நம்ம கோவத்தோட தான் நீ ஒரு நாள் பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு. நான் நாளைக்கு காலையில மேயரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறேன். அவங்க இங்க தெரிஞ்ச வரைக்கும் மேயர் பதில் சொல்ற மாதிரியே தெரியல. சேகர்பாபு தான் பேசிக்கிட்டே இருக்கிறார்.